வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம பாசிப்பருப்பை வச்சு ஒரு மட்ரி தான் பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், டக்குன்னு பண்ணிடலாம். நீங்க பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நீங்க பாசிப்பருப்பை மட்டும் ஊற வச்சு ரெடியா வச்சிருந்தீங்கன்னா போதும். நான் பாசிப்பருப்பு வந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணி எல்லாம் வடிய விட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் மாற்றிடுவோம். இதை வந்து நம்ம பொரிச்சும் கொடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பராட்டா மாதிரி பண்ணியும் கொடுக்கலாம். இது எப்படி வேணாலும் பண்ணலாம். நம்ம ரொம்ப சிம்பிள் தான், டக்குன்னு பண்ணிட முடியும். பாசிப்பருப்பு ரொம்ப உடம்புக்கு நல்லது, குழுமை தானே, ஸோ ரொம்பவே நல்லது. நீங்கள் இது மாதிரி பண்ணி கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் கொத்தமல்லி, புதினா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து வெந்தயக்கீரை இலை, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை இலை தான் சேர்க்க போகிறேன். பாசிப்பருப்பு விழுது சேர்த்தாச்சு. இது கூட நான் வந்து கோதுமை மாவு சேர்க்குறேன். நீங்கள் மைதா மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம், கோதுமை மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வரமிளகா பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் தனியா பொடி, தேவையான உப்பு, அப்புறம் ஓமம் நல்லா கையில் கசக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். கீரை இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம் சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி வந்து தண்ணி தேவைப்படாது. நம்ம பாசிப்பருப்பு அரைக்கும் போது அந்த ஈரப்பதம் இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவு போட்டு பிசைஞ்சிருந்தா போதும். அப்படி தேவைப்பட்டது கொஞ்சம் மாவு கூட போன மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் கையில் தண்ணி தெளிச்சுட்டு பிசைஞ்சிருந்தா போதும். பாருங்க, நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். மாவு பிசைஞ்சு மூடி வச்சாச்சு. அடுத்தது வந்து மைதா மாவில் கொஞ்சமாக வந்து நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் மைதா மாவு. இதில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இது ஓரமாக வச்சுருவோம். அடுத்தது தேவையான அளவு மாவை நம்ம உருட்டிக்கலாம். மாவை நல்லா மெல்லிசாக திரட்டிக்கலாம். நம்ம பேஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா ஃபுல்லாக தடவி விட்டுடலாம். நல்லா டைட்டாக உருட்டிக்கலாம். கட் பண்ணிக்கலாம். நாம் இப்போ இதை வந்து ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம வந்து பொரிச்சிருப்போம். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக எடுத்துடலாம். நம்மளுடைய டீ டைம் ஸ்நாக்ஸு பாசிப்பருப்பு மட்ரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இதில் வேணும்னா நீங்கள் வந்து பச்சை மிளகா அரைச்சி விழுது அப்படியே சேர்த்துக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக என்ன இருக்கோ அதை வச்சு டக்குன்னு பண்ணிவிட்டு டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.